நண்பர்களுக்கு வணக்கம். எம்எஸ்சிஆடி யூடியூப் சேனல் பெண்ணாகரம். நண்பர்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஸ்டிகேஎஃப் மாடல் வந்து 4191 மாடலில் ஒரு 10 பீஸ் ஆர்டர் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஸ்டிப்பு அடித்து எல்லாமே டிரைவர் போர்டை வாங்கிக்கிறேன், 5200 மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக போர்டு ரெடி பண்ணியிருக்கோம். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டோங்க நண்பர்களே. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, முடிஞ்ச சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் நம்பரில் ஃபீட்பேக் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா சேர்ந்த ஒரு நண்பர் வந்து ஒரு 10 பீஸ் ஆர்டர் சொல்லியிருக்க. அப்படி அவர் எஸ்எம்டி அடிச்சு வைங்கன்னா ஃபுல் போர்டு நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அப்படி அதுக்காக பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே 10 பீஸ் அடிச்சிட்டோம். ஓகேங்களா. இந்த எஸ்எம்டி அடிக்கிறது தான் ஒர்க் அதிகம். எஸ்எம்டி எல்லாம் அடித்து செக் பண்ணி வைங்கன்னா நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பணம் போட்டுவிட்டு அப்படி பாருங்கள், ஒரு 10 போர்டு ரெடி பண்ணியிருக்கு. பார்த்திங்களா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிப்பு போர்டும் ரெடி பண்ணியிருக்கு 10 போர்டுக்கு. அது இல்லாமல் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிட்ஜ் கனெக்டரு BD 139 140 எல்லாமே ஆட் பண்ணணும். இப்போ வந்து ஃபுல்லாகவே ஆட் பண்ணிடலாம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆட் பண்ணுறது கொஞ்சம் லைவாக போடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி அந்த லைவை இன்றைக்கி ஆட் பண்ணிடலாம். ஓகேங்களா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பிசி வந்து ஃபுல்லாக லோட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டிப் எடுத்துக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்டிப்பு, ஒரு 2 ஸ்டிப்பு வரும். ஸ்டிப்பு வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி இன்சைடு பின் வந்து நம்ம சைடு பார்க்குற மாதிரி போடணும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா BD 139 140 இது வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். இது வந்து BD 140. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுவுமே BD 140 வரும். இந்த ஜீனர் பக்கத்தில் இருக்கிறது பெரும்பாலும் 140 தான் வரும். BD 139 வந்து பார்த்திங்கன்னா 5200 வரும். 5200 ப்ளஸில் வரும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சின்ன டிரான்சிஸ்டர் வந்து அடியில் போடணும். இந்த அடியில் பாட்டமில் வரும். இது மாதிரி அடியில் வரும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா மேலே டாப்பில் வந்து பிரிட்ஜ் கனெக்டர் வரும். இதுதான் பார்த்திங்கன்னா பிரிட்ஜ் கனெக்டரு. பிரிட்ஜ் கனெக்டர் பார்த்திங்கன்னா மேலே வரும், இந்த ரேஞ்சில் வரும். இது போட்டுடலாம். இது கொஞ்சம் பின் எக்ஸ்ட்ரா இருக்குது. பின் எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணிடணும், அதிகமாக இருக்கக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான். இது வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க இது மாதிரி போடுங்கன்னு சொல்லிட்டு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து PCB. இதுக்கு மேலே வந்து நம்ம சால்ட்ரிங் பண்ணணும். இதே மாதிரி எல்லாமே இதே ரேஞ்சில் வந்து எல்லாத்துக்கும் வந்து யூஸ் பண்ணணும். எல்லாம் 10 போர்டுக்குமே இது மாதிரி தான் ஆட் பண்ணணும். 10 போர்டு வந்து வீடியோ போட்டு லேட் ஆகும். இதுக்கப்புறம் லேட் பண்ணி இதை வந்து சால்ட்ரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்டிப் இல்லாமல் அந்த BD 139 140 எல்லாமே லாக் பண்ணிட்டோம். இப்போ வந்து சால்ட்ரிங் மட்டும் தான் பாக்கி. இந்த பிரிட்ஜ் கனெக்டர் போட்டு சால்ட்ரிங் பண்ணோம். இந்த ஸ்டிப்பு வந்து சால்ட்ரு பண்ணும்போது போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி விட்டாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 60 பீஸ் வாங்கணும், அப்புறம் ஒரு 100 பீஸ் வாங்கணும். இப்போ காலி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 10 பீஸ் தான் இருக்குது. இந்த 10 இல்லாமல் இன்னும் ஒரு 10 தான் இருக்குது. உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள். ஸ்டாக் கம்மியாக இருக்குது, முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது இல்லாமல் நம்ம பைட் சேனல் 2 சேனலில் 3 போர்டு எல்லாமே அடுத்தது வந்து ஓனர் வீடியோ ஓனர் போடுறேன். உங்களுக்கு அது மாதிரி எதாவது வேணும்னா இது வந்து STK மாடலு, அது வந்து டிரான்சிஸ்டர் மாடல். ஓகேங்களா. அது வேறு, இது வேறு. இது வந்து STK மாடல் மட்டும்தான். அது வந்து ஃபுல் போர்டாகவே வரும். ஃபுல் போர்டு வந்து 1900, 1900, 2000, 2500 3 மாடல் இருக்குது. உங்களுக்கு எதுனாலும் வாங்கிக்கோங்க. அதில் 5000 போடுற மாதிரி இருக்குது. 5000னா நீங்கள் 150 250 கிடையாது, அது வேறு நம்பரு. ஒரு சேனலுக்கு வந்து 350 வாட்ஸ் வரும் மினிமமே. அது ஆம்பியரை பார்த்திங்கன்னா 40 20 ஆம்பியர் கொடுக்கணும். இல்லை ஒரு 40 ஆம்பியர் அது மாதிரி கொடுத்தா ரிசல்ட் நல்லாயிருக்கும். அந்தளவுக்கு ஹெவியானது அது. உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது வேணும்னா வாங்கிக்கோங்க நண்பர்களே. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அவ்வளோதான். இப்போ வந்து இது வந்து சால்ட்ரிங் பண்ணிடலாம் எல்லாத்தையும்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கெல்லாம் முடிச்சாச்சு. சால்ட்ரிங் ஒர்க்கெல்லாம் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கம்பியெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இது அவ்வளோதான் ஃபைனல் ப்ராசஸ்ஸு. எக்ஸ்ட்ரா இருக்கிற கம்பியில் இந்த மாதிரி கட் பண்ணிடணும். இப்படி கட் பண்ண எல்லாமே கம்பல்சரி கட் பண்ணி எடுத்துடணும். ஏன்னா எக்ஸ்ட்ரா நீட்டாக இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத போது அது எர்த் ஸ்டார்ட் ஆகும். அதனால் கட் பண்ணிடணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சின்னதாக இருக்கும் பாருங்கள், திக்னஸ் கம்மியாக இருக்கும். இதுவுமே கட் பண்ணி எடுத்துடணும். இது வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு கட் பண்ணணும். இது வந்து கீழே முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே பாட்டமில் இந்த இடத்துல ஒரு 3 கம்பி வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சைடுக்கு 3 வரும். ஒரு சேனலுக்கு 3 வரும். பாருங்கள், இவ்வளோ தான். இந்த இடத்துல வந்து ஃபுல்லாகவே கட் பண்ண வேண்டியது வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மேலே இருக்கிறது கட் பண்ணுற மாதிரி வரும். அப்புறம் வந்து ப்ரெஷ்ஷில் ஒரு ப்ரெஷ்ஷில் வந்து லைட்டாக ஒரு தேய்ச்சிடணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பிசுறு இருந்தால் எல்லாம் வந்துடும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு போர்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோ தான். இது மாதிரி கஸ்டமர் வந்து 10 போர்டு சொல்லியிருக்காங்க. 10 போர்டு ரெடி பண்ணணும். 10 போர்டு ரெடி பண்ணிவிட்டு வீடியோ போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் எல்லாம் முடிச்சாச்சு. ஃபுல்லாக சால்டர் பண்ணி ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. நான் இது வந்து 5200 போட்டு செக் பண்ணுறது தான் பாக்கி. கஸ்டமர் கேட்டது வந்து இந்த ரேஞ்சில் தான் கேட்டபடி நான் 5200 வந்து போட்டுக்கிறேன் நான் சொல்லிட்டு கேட்டிருந்தபடி அவருக்கு வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. அவருக்கு வந்து கொரியர் பண்ணிடலாம். உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது வேணும்னா போர்டு வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்க நண்பர்களே. நிறைய போர்டு இருக்குது, ஸ்டாக்கில் இருக்குது. வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 50 பீஸ் வந்துச்சு. அப்புறம் 100 பீஸ், இப்போ 200 பீஸ் வச்சுருக்கேன். 200 பீஸ் வந்திருக்கு. உங்களுக்கு வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். பீஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. 200 பீஸ் வந்திருக்கு. அது சீக்கிரம் காலி ஆகிடும். முடிஞ்சவரைக்கும் கேட்டு வாங்கிக்கோங்க. ஃபுல் போர்டு வேணுனாலும் சரி, ட்ரைவர் போர்டு வேணாலும் சரி, பிசிபினாலும் கேட்டு வாங்கிக்கோங்க. இருக்கும்போது வாங்கிக்கோங்க. அப்புறம் இல்லாத போது கேட்டால் கிடைக்காது. அவ்வளோதான். இது வந்து பேக்கெட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். பார்த்தீங்களா, அது வந்து 10 போர்டு வந்து லாக் பண்ணியாச்சு. இதுக்கு மட்டும் கொஞ்சம் வரையாத ஏதாவது பிளாஸ்டிக் வச்சு இது கொரியர் அனுப்பிடலாம். அவ்வளோதான். இது ஒர்க் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது போர்டு வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்டாக் கம்மியாக இருக்குது. இன்னும் ஒரு 200 பீஸ் தான் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் கேட்டு வாங்கிக்காங்க. இது மாதிரி ஃபுல் போர்டு வேணுனாலையும் இதுக்கு வந்து டைமிங் வேணும். பணம் அட்வான்ஸ் பண்ணால் மட்டும் தான் நான் வந்து இது மறுபடியும் போன இதை ரெடி பண்ணுவேன். பணம் வாங்காமல் ரெடி பண்ணால் வேணான்னு சில பேர் வந்து வாங்கிட்டு வேணான்னு சொல்லிட்டு கம்மி ஆயிடுவாங்க. பணம் போட்டு விட்டிங்கன்னா கண்டிப்பாக ரெடி பண்ணி வச்சுருவேன். பணம் போட்டு பண்ணி தான் ரெடி பண்ணுவோம். இல்லை என்னோடய ஓன் யூஸ்க்கு நான் பர்சனலாக ரெடி பண்ணிப்பேன். அதே மாதிரி உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு என்ன ரேஞ்சில் வேணும். இப்போ இந்த BD 139 பதில் டிப் 41 போட சொன்னாலே போட்டு தரோம். அது வந்து அதுக்கு ரேட் அதிகமாகும். மற்றபடிக்கு உங்களுக்கு இது தான் நார்மல். 4191 இதுதான் நார்மல். இதே வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இது மாதிரி போர்டு வேணுனாலும் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. வேறு போர்டு நம்மளுக்கு 5 சேனல் 2 சேனலில் சிங்கிள் சேனல் 3 இருக்குது. உங்களுக்கு வேணால் ட்ரை பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்த்தவங்க நண்பர்களே. இது MSC யூடியூப் சேனல் பெண்ணாகரம். நன்றி, வணக்கம்.